நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். ஒரு தீர்மானத்தை எடுக்கலாமா? உடைய பாதத்தை மாத்திரம் நான் பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பாகோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பாதையெல்லாம் அந்தகாரமாக தோன்றுகிறதா? பாவம் சேனை உன்னை தொடர்ந்து வந்து பட்சிக்க பார்க்கிறதா? ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய பாதைக்கு தீபமாகவும் உன்னை பாதுகாக்கிற மகளாகவும் கர்த்தர் இருந்து கொண்டிருக்கிறபடியா உன்னுடைய கவலையை விட்டு அவரை ஆராதிக்க ஆரம்பிப்பாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆண்டவரே, நீர் சொன்னால் போதுங்கப்பா, உடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நீர் எனக்கென்று காட்டுகிற வழியிலே நடக்கிறதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என்னுடைய சுயசித்தத்தின்படி என்னுடைய வழிகளிலே நான் ஓடினது போதும், நான் களைத்து போயிருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பாதம் மாத்திரம் எனக்கு போதும் என்று பிடித்து ஒரு புதிய அர்ப்பணிப்பை இந்த நேரத்தில் செய்து பாருங்க. ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தினுடைய வாழ்க்கையை கட்டளையிட விரும்புகிறார். அந்த துவக்கத்தை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிங்க.